ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கோமதி இருந்துட்டு காந்திமதி பிறந்தநாளை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. சக்திவேலும் முத்துவேலும் சேர்ந்து கோமதி அவங்க அம்மாவை பார்க்க முடியாத மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம பழனி இருந்துட்டு இங்கே பாருக்கா, இந்த வருஷம் அது மட்டும் நடக்கவே நடக்காது, கண்டிப்பாக நீ இந்த வருஷம் இருந்தால் மட்டும்தான் இந்த பிறந்தநாள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு டே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாக்கா, ஆத்தா இந்த டிமாண்டை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லக்கா, அண்ணனுங்கிட்ட ஆத்தா இருந்துட்டு இந்த டிமாண்டை வச்சு தான் இந்த பிறந்தநாள் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷன்ல இருந்தால் மட்டும்தான் இந்த பிறந்தநாள் வந்து கொண்டாடுறதுக்கு ஒத்துப்பேன், இல்லைன்னா ஒத்துக்கவே மாட்டேன், இல்லைன்னா ரூம்பை விட்டு கூட நான் வெளியே வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு நம்ம கோமதி கிட்ட சொல்லவும் கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா பழனி சொல்ற, அம்மா இப்படியெல்லாம் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாக்கா, உன் மேலே ரொம்ப பாசம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வயசில் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காதுன்னு அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாளாக அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு இருந்ததை இப்போ வெளியே காட்டுறாங்க. ஏன்னா இன்னும் இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான். அந்த இருக்கிற காலத்துலையாவது உங்கள் ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து சந்தோஷமாக பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்ற வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்க கிட்ட கேட்டாங்க. ஆனா அண்ணனுங்க இது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு இங்க பாருங்கத்த, கண்டிப்பாக அப்பத்தாவோட பிறந்தநாளை நீங்கள் பெருசாக கொண்டாடியே ஆகணும். அப்பத்தா உங்களுக்காக இந்த பிறந்தநாளவே வேண்டான்னு சொல்கிறாங்க. நீங்கள் தானே அப்பத்தாவுக்கு சப்போர்ட்டாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் மனசில் போட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் வந்த உடனே இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது மீனா ஆஃபீஸில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே வீட்டு இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த வேலையெல்லாம் நம்மளே செய்யணுமா, இப்பதான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கேன், இந்த வேலையெல்லாம் என்னால் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உக்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்திலும் அதாவது வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே என்ன மீனா உக்காந்துட்டு இருக்க, இந்த வேலையெல்லாம் செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம மீனாக்கும் ரொம்பவே கோவம் வருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு கொஞ்ச நேரம் சைலண்டேவே இருக்காங்க. இங்க பாரு மீனா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. காலையில என்னடானா நான் போயிட்டு பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ள நீ பாட்டுக்கு கிளம்பிட்டேன். இப்போ என்னடானா உக்காந்துட்டு இருக்க, வந்து எந்த வேலையுமே செய்யாம நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, நீங்க தானே ஆசைப்பட்டு தனியா வந்தீங்க, இப்போ நீங்களே எல்லா வேலையும் செஞ்சுக்கோங்க, என்ன செய்யணும்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு மீனா, எதுக்காக மீனா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்றாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் பண்ணுறதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் ஏதாச்சும் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வெளியே வந்துட்டீங்களே, தனியாக வந்துட்டு அப்புறமோ உங்களுக்கு என்ன என்ன கஷ்டமாக இருக்குது, உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. இங்கே பாரு மீனா, நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கூட சரியே இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் பண்ணுறது சரியில்லையா இல்லை நீங்கள் பண்ணுறது சரியில்லையான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு உக்காந்துட்டு யோசிச்சு பாருங்க, அப்ப தெரியும். இப்பதான் நான் ஆஃபீஸ்ல இருந்து ரொம்பவே டயர்டா வந்திருக்கேன், என்னாலலாம் வேலையெல்லாம் செய்ய முடியாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி நான் போயிட்டு கடையில எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னத்தையோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு சைலண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு இந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்லி பார்க்கலாம், மீனா என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக்கு கால் பண்றாங்க. நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே தனியாக ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் மைண்டில் போட்டுக்கிட்டு ரொம்பவே டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கோமதி ஃபோன் பண்ணவும் அவங்க ரொம்ப டென்ஷனாக இருந்தது, மூஞ்செல்லாம் ரொம்பவே சிரிப்பாக மாறிடுச்சு. அதாவது அவங்க அத்தை ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு உடனே ஃபோனை அட்டன் பண்ணி, அத்தை இப்போதான் அத்தை உங்களை நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கத்த, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா அதாவது
கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி மீனா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. ஏதாச்சும் ஒன்றுனா உன்கிட்ட தாண்டி எல்லாத்தையும் வந்து சொல்லுவேன். ஆனால் இப்போ உன்னை தேட வேண்டியதாக இருக்குதுடி. இப்போ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் தான் நான் ஃபோன் பண்ணேன். நீ சாப்பிட்டே இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லத்த, இப்போ தான் உங்கள் பையன் வாங்கிட்டு வர்றதுக்காக இப்போ வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏண்டி வீட்டில் எதுவும் செய்யலையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லத்த, வீட்டில் போட்ட பொருள் போட்ட இடத்துலையே இருக்குது, எதுவுமே அரேஞ்ச் பண்ணவே இல்லை. நான் இப்போ தான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தாத்த, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் உட்காந்துட்ருக்கேன். உங்கள் பையன் சாப்பாடு வாங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடி, நீ ஒழுங்காக டைமுக்கு சாப்பிட்றி, டெய்லியும் கடையிலலாம் சாப்பிடக்கூடாது, நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அத்தை, மிஸ் யூ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, மீனா நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் வீட்டுக்கு வந்த மாதிரியே டெய்லியும் வீட்டுக்கு வந்துடு மீனா, உனக்கு டெய்லியும் நானே சமைச்சு வச்சிட்றேன், டிஃபனுக்கும் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி வச்சிட்றேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் மீனா வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சரிங்க அத்தை, நான் சீக்கிரமாக எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, என்ன விஷயம் அத்தை, எனக்கு என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, இல்லடி, என்னோட அம்மாவுக்கு 75வது பிறந்தநாள் வருது, அதை கொண்டாடுறதுக்காக இப்போ எங்கள் அம்மா வந்து அண்ணனுங்க கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்களாம். என்னத்த சொல்கிறீங்க, என்ன டிமாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மீனா, நான் வந்து அந்த பிறந்தநாளுக்கு போனால் மட்டும்தான் அந்த பிறந்தநாளே கொண்டாடுவாங்களாம், இல்லைனா எனக்கு பிறந்தநாள் கொண்டாடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்போதான், அதாவது எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னவும், நம்ம இதை சொல்லவும் நம்ம மீனா இருந்துட்டு, என்னத்த சொல்கிறீங்க, இப்படியா சொன்னாங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் மீனா, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் 50வது பிறந்த நாளுக்கே என்னோட அம்மாவை பார்க்கணுன்னு போனேன், ஆனால் என்னோட அம்மாவை என்னால் பார்க்கவே முடியல, என்னை பார்க்கவும் விடலை என்னோட அண்ணனுங்க, என்னை பார்க்க விடாமல் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா. ஆனால் இப்போது என்னோட அம்மா 75வது பிறந்த நாளுக்கு என்னையும் கூப்பிட்டுருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக என்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க, என் கூட இருக்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாத்த, இந்த பிறந்த நாளாச்சு அவங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நம்ம நடத்தி கொடுக்கணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் மீனா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மாமா கிட்ட சொன்னால் மாமா ஒத்துப்பாரா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே பாருங்க அத்தை, கண்டிப்பாக மாமா ஒத்துப்பாரு, நீங்கள் போயிட்டு மாமா கிட்ட பேசுங்க, மாமா கிட்ட பேசிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், அந்த சாக்கில் நான் 2 நாள் வந்து வீட்டில் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, எந்த சாக்கு கிடைக்குமோ, எப்படி இங்கே ஓடி வரலாமோன்னு பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாங்க அத்தை, என்னால் இங்கே செவுத்தை பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே நரகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது அத்தை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் எப்போ தான் முடியும்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு, இங்கே பாருமினா, நீ காலையில் சொன்ன மாதிரியே சீக்கிரமாக வீட்டுக்கு பேகை அங்கே இருக்கிற பொருளெல்லாம் பேகு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இங்கே வந்துரு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு பயங்கர சந்தோஷம், அத்தை இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு. அத்தை சரிங்க அத்தை, நீங்கள் போயிட்டு மாமா கிட்ட பேசுங்க, மாமா கிட்ட பேசிட்டு மாமா என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு போயிட்டு பாண்டியன் கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் கிட்ட போன உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு நின்றுட்டே இருக்காங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னாச்சு கோமதி, ஏதோ சொல்லலான்னு இப்போது தயங்கி நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அது இங்கே வா கோமதி, இங்கே உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க, நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன், அது என்னன்னா, இங்கே பாரு கோமதி, என்ன விஷயம்னு சொல்லு, எதுக்காக இப்போ மழுப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, என்னோட அம்மாவோட பிறந்த நாள் 75வது பிறந்த நாள் வருது, அந்த 75வது பிறந்த நாளில் நான் எங்கள் அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது கோமதி, போயிட்டு இருந்துட்டு வா. இல்லைங்க, நம்ம குடும்பத்தோடு இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அம்மா ஆசைப்பட்றாங்க. பழனி என்கிட்ட சொன்னான், அவன் அண்ணனுங்கிட்ட அம்மா ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்களாம், நம்ம ஃபேமிலியோடு போனால் மட்டும்தான் இந்த பிறந்தநாள் விழா நடக்குமா, இல்லைனா எனக்கு பிறந்தநாள் விழா வேண்டவே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அம்மா என்னை எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க, அதுவும் 75வது பிறந்தநாள் இல்லையா, இத்தனை பிறந்தநாளில் எங்கள் அண்ணனுங்க ஒரு நாள் கூட என்னை பார்க்க விட்டதில்லை. இந்த பிறந்தநாளாச்சு நான் என்னோட அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க, எனக்காக இந்த பிறந்தநாளை கொண்டாடுறீங்களா அப்படின்னு
சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பாண்டியன் வந்துட்டு, இங்கே பாரு கோமதி, இதில் என்ன இருக்குது, கண்டிப்பாக அத்தைக்காக இந்த பிறந்தநாளை ஒரு திருவிழா மாதிரி நடத்திடலாம் சரியா, அதே மாதிரி நான் கோயிலில் அன்னதானமும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி இருந்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சரின்னு சொன்னீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, எனக்கு கை காலும் எதுவுமே நிற்கலைங்க, நான் போயிட்டு பழனிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன், பழனிக்கிட்ட சொல்லி அம்மா கிட்ட விஷயத்த சொல்கிறேன், அண்ணங்க ஒரு பாட்டுக்கு ஒரு பக்கம் கோவிலில் அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், நம்ம 2 குடும்பத்தையும் பார்த்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, ரொம்ப சந்தோஷப்படாத, அந்த சந்தோஷம் நிலைக்கணும்னா நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா பழனிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு பழனி, மாமா நம்ம ஆத்தாவோட பிறந்த நாளை கொண்டாடலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம நீ போயிட்டு ஆத்தா கிட்ட சொல்லு, நான் அம்மா கிட்ட போயிட்டு நீ சொல்லு, அம்மா அதாவது நாங்களும் உன்னோட பிறந்த நாளுக்கு கோவிலுக்கு வருவோம், அது வந்து அண்ணனுங்களுக்கு தெரியாத இருக்கட்டும், நாங்கள் ஒரு பக்கமாக வந்து அம்மா கூட சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம பழனி இருந்துட்டு, அக்கா இதெல்லாம் நடக்குமாக்கா, இதெல்லாம் நடக்கிற காரியமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருடா, நம்ம எவ்வளவோ சண்டை போட்டுட்டோம், இந்த ஒரு தடவையாவது அம்மாக்காக அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டா, நீ போயிட்டு அம்மா கிட்ட பிறந்த நாளை கொண்டாட சொல்லி அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்கக்கா, நாளைக்கு போயிட்டு சொல்லிக்கிறேன், இப்பதான் போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் உடனே போனா நீ போயிட்டு இங்க நடந்ததெல்லாம் பத்த வச்சிட்டியான்னு சொல்லிட்டு எங்க அண்ணனுங்க கேட்பாங்க, அதனால நாளைக்கு போயிட்டு சொல்றேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு அதாவது கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. கோமதி இருந்துட்டு ஃபோனை அட்டன் பண்ணி, இப்போ தாண்டி உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், நீ ஏன் எனக்கு பண்ணிட்ட, மாமா இந்த விஷயத்துக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருடி, நான் உன்னை தானே கேட்டேன், என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, எனக்கு என்னாலலாம் கெஸ் பண்ண முடியல, நீங்களே சொல்லுக்கா, சொல்லுங்க அத்தை, என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் வேண்டாத்த, நீங்கள் சீக்கிரமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருடி, மாமா நம்ம அந்த எங்க அம்மாவோட பிறந்த நாளை பெருசா கொண்டாடலான்னு சொல்லிட்டாரு, அதுவும் கோவில்ல அன்னதானமாலாம் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அதுவும் குடும்பத்தோட போகலான்னு சொல்லிட்டாங்க, நீ இப்போவே வந்துடுடி, இன்னும் 2 நாளைக்குள்ள பிறந்த நாள் நடக்க போகுது இல்லையா, அதனால நீ இப்போவே வந்துட்டுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, ப்ளீஸ் டி, நீ செந்தில் கிட்ட சொல்லி சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேர்ற வழியை பாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க அத்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அத்தை, நான் இப்போவே அதாவது அவங்க கிட்ட சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ராஜுக்கு கால் பண்ணுறாங்க. ராஜுக்கு கால் பண்ணி, ராஜுமா எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ராஜம்மா, நான் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வருவீங்க சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுக்கா, இனிமேல் எங்கேயும் போக மாட்டீங்கல்ல, எங்கள் கூடவே இருப்பீங்களக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருமா ராஜம்மா, எனக்கு உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசை தான், ஆனால் எங்கே உங்கள் மாமன் தான் எதுவுமே புரிஞ்சுக்காம எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே பாருமா ராஜம்மா, இது உன்னோட அப்பத்தாவுக்கு 75வது பிறந்த நாள் வருதாமே, அதனால இது பாண்டியன் மாமா இதை பெருசா கொண்டாடணும்னு சொல்லியிருக்காராம், இதை குடும்பத்தோட சேர்ந்து எல்லாருமே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நான் அதுக்காக தான் 2 நாள் வீட்டுக்கு தங்கலான்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜு வந்துட்டு, அக்கா என்னக்கா சொல்றீங்க, நீங்க சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா ராஜுமா, நானும் அதுக்காக தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைக்கா, மாமா இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா, மாமா இப்படி சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ராஜுமா, மாமா தான் சொன்னார், இப்போ தான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அத்தை தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு சரியா, நம்ம கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம், ரொம்ப நாள் ஆன மாதிரியே இருக்குது உங்க கூட பேசி, காலையில் தான் உங்க கூட பேசினேன், ஆனால் ரொம்ப நாள் ஆன மாதிரியே இருக்குது ராஜி, நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்கக்கா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க,
இருக்கேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ராஜுமா, சீக்கிரமா வந்துரு, நான் ஃபோனை வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜு பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறத பார்த்துட்டு கதிர் இருந்துட்டு, என்ன ராஜி, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு 2 விஷயம் சந்தோஷமா நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2 விஷயமா, என்ன 2 விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க, விஷயம் வந்து அப்பத்தா பிறந்தனால மாமாவே பெருசா கொண்டாடலான்னு சொல்லிட்டாங்களாம். அதுவும் நம்ம ஃபேமிலி ஃபுல்லா, அதாவது நம்ம ஃபேமிலியில இருக்க எல்லாருமே அப்பத்தாவோட பிறந்த நாளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். இதை கேட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மீனாக்கா 2 நாளைக்கு நம்ம வீட்டிலேயே இருப்பாங்களாம். அதுதான் எனக்கு 2 சந்தோஷம், பயங்கர சந்தோஷத்தில் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நீ தேவையில்லாததுக்கெல்லாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பிடிச்ச விஷயத்தில் பிடிச்ச நேரத்தில் கிடைக்கிற போது அதில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கணுங்க. இல்லைனா அந்த சந்தோஷத்தை எப்போவுமே அனுபவிக்க முடியாமல் போயிடும். அப்போது நம்ம ஃபீல் பண்ணும்போது அப்போவே அனுபவிச்சிருக்கலாமே, இப்போது நம்ம தொலைச்சிட்டோமே அப்படின்னாலாம் நினைக்கக்கூடாதுங்க. அதனால தான் நான் இப்போவே சந்தோஷப்பட்டுக்கிறேன். கண்டிப்பாக அந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் எனக்கு இருக்கணும்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்கலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜு வந்துட்டு, இங்கே பாருங்க, நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ராஜி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க, மீனாக்கா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவாங்க, நான் போயிட்டு மீனாக்கா கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ராஜி, நீ பத்திரமா வீட்டுக்கு போயிடுவில்ல, இல்லை நான் கொண்டு வந்து விடவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க, இங்கே தானே பக்கத்தில் தானே இருக்குது, நானே போயிடுவேன், நடந்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு மீனாவை பார்க்க பயங்கர சந்தோஷத்தோடு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு செந்தில் கிட்ட, இங்கே பாருங்க, அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க, உங்களோட அப்பத்தாக்கு 75வது பிறந்த நாள் வருதாமே, அந்த 75வது பிறந்த நாளை பெருசாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னாராம். அதனால 2 நாளைக்கு முன்னாடியே வீட்டுக்கு வர சொன்னாங்க அத்தை, நம்ம இப்போவே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், அதாவது நம்ம செந்தில் இருந்துட்டு, இங்க பாரு மீனா, பிறந்த நாளுக்கு இன்னும் 2 நாள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, 2 நாளுக்கு முன்னாடியே வர சொல்லியிருக்காங்க, 2 நாளுக்கு முன்னாடியே நம்ம போய் ஆகணும், இன்னைக்கே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் இருந்துட்டு பாட்டியோட பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி இருந்துட்டு, அதாவது சக்திவேல்கிட்டையும் முத்துவேல்கிட்டையும் தெரியாமல் அவங்க ஆத்தா கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே சக்திவேலும் முத்துவேலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. டே பழனி, எப்படா வந்த, இப்போதான் வந்துட்டு போனேன், என்ன அடிக்கடிக்கு இந்த வீட்டுக்கு வர, என்ன உன்னோட நடவடிக்கைலாம் சரியில்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னென்ன நடவடிக்கை சரியில்லை, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம சக்திவேலும் முத்துவேலும், இங்கே பாருடா, உன்னோட மொழியும் சரி உன்னோட நடவடிக்கையும் சரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன விஷயம், ஏதாவது திருட்டு வேலை எதுவும் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கண்ணே, நான் எந்த திருட்டு வேலையும் பண்ணலை, ஆத்தா எங்கே இருக்குது, ஆத்தா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஆத்தா உள்ளதான் படுத்துட்டு இருக்காங்க, போயிட்டு என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பேசிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கண்ணே, நான் எப்பனாலும் வருவேன், எப்பனாலும் போவேன், என்ன கிளம்புன்னு சொல்றதுக்கு இங்க இருக்கிற யாருக்குமே உரிமையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது பழனி இருந்துட்டு ஆத்தாவை தேடி போகிறாங்க. ஆத்தா எங்கே இருக்கா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம ஆத்தா, அதாவது கல்யாணி இருந்துட்டு படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனியை போயிட்டு, என்ன இப்போவே தூங்கிட்ட, என்னாச்சு உனக்கு, ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் ஆத்தா எந்த ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம பழனி இருந்துட்டு, ஆத்தா என்னாச்சு ஆத்தா, படுத்துட்டு இருக்கியா, ஏதாச்சும் டயர்டாக இருக்கா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பழனிக்கு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க போல, இப்போதைக்கு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. ஆத்தா ஏன் ரியாக்ஷனே பண்ண
பண்ண மாட்டேங்குது. ஐயோ, ஏதாச்சும் தூங்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப தூங்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேலும் முத்துவேலும் டே பழனி, அப்பத்தாவை பார்த்துட்டியாடா, பேசிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பத்தா தூங்கிட்டு இருக்காங்க, நான் எழுப்புனாலையும் எழமாட்டுறாங்க, ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனி இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே, அப்பத்தா வந்து எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம படுத்துட்டு இருந்தாங்க, எனக்கு பயமா இருக்குதுன்னு, அவங்கள என்னன்னு கொஞ்சம் போய் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முத்துவேலும் சக்திவேலும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. டே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாண்ணே, அப்பத்தாவ எத்தனையோ முறை கூப்பிட்டேன், ஆனால் ரியாக்ஷனே இல்லாமல் படுத்துட்டு இருந்தாங்க. நான் அப்போ எதுவும் நினைக்கல, ஆனால் இப்போ எனக்கு தோணுது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே, நீங்களே வந்து என்னென்ன பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் சக்திவேலும் ரொம்பவே பதட்டமாக அப்பத்தாவை பார்க்கறதுக்கு வராங்க, அதாவது ஆத்தாவை பார்க்கறதுக்கு வராங்க. நம்ம முத்துவேல இருந்துட்டு, ஆத்தா ஆத்தா என்னாச்சு ஆத்தா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சக்திவேலும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ஆத்தா என்னாச்சு ஆத்தா, கண்ணை முழிச்சு பாரு ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஆத்தா இருந்துட்டு கண்ணை முழிச்சு பார்க்கவே மாட்றாங்க. ரொம்பவே அதாவது மயங்கி கீழே விழுந்த மாதிரியே படுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம முத்துவேலும் சக்திவேலும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணே, அப்பதான் நம்ம கூட இல்லைன்னா என்ன ஆகுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மாரியும் வடிவும் வராங்க. வந்த உடனே என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாறி அதாவது பழனி இருந்துட்டு, அண்ணி அப்பத்தா கண்ணு முழிக்கவே மாட்றாங்க அண்ணி, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது மாரியும் வடிவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. மாறி வந்துட்டு, என்னங்க ஆச்சு, அத்தை கண்ணு முழிச்சு பாக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க, ஆம்புலன்ஸுக்கு யாராச்சும் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன, முத்துவேல இருந்துட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே ஆம்புலன்ஸ் இருந்துட்டு வீட்டுக்கு உடனே ஒரு 5 நிமிஷத்துல வந்துருது. ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்ட அதாவது கோமதி குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. யாருக்கு ஆம்புலன்ஸ், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்ல நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆம்புலன்ஸ்ல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே அவசரமா உள்ள ஓடி போறாங்க. உள்ள ஓடி போயிட்டு நம்ம பழனிக்கிட்டையும் முத்துவேல்கிட்டையும் என்னாச்சு, பேஷண்ட் யாருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேலும் சத்துவேலும் மயங்கி கிடக்குறாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, இது வரைக்கும் கண்ணு முழிக்கவே மாட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஆம்புலன்ஸ்லேருந்து வந்தவங்க எல்லாருமே ஆத்தாக்கு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேல இருந்துட்டு, இங்கே பாருமா, ஆத்தாக்கு எதுவும் ஆவலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்க சார், கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க சார், நாங்கள் செக் பண்ணிட்டு தானே இருக்கோம், நீங்க இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா நான் எப்படி அவங்களுக்கு நான் ட்ரீட் பண்ணுவேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாரியும் வடிவும் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நர்ஸ் இருந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நர்ஸ் வந்து இவங்களுக்கு பல்ஸ் எல்லாமே குறைஞ்சிட்டே வருது, உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவனும் ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம முத்துவேலும் சத்துவேலும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா, நீங்க பயப்படாதீங்கம்மா, ப்ளீஸ்மா கண்ணை முழிச்சு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம அப்பதான் இருந்துட்டு கண்ணை முழிக்கவே மாட்டாங்க. ஆம்புலன்ஸ்ல வந்து அவசரமா ஏத்துக்கிட்டு ஃபாஸ்டா போறாங்க. இதெல்லாம் பார்த்தா கோமதியும் நம்ம அதாவது மயிலு ராஜி இவங்க 3 பேருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு கோமதி கிட்ட, அத்தை என்னத்தான் ஆச்சு, அப்பத்தாக்கு எதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க, இங்க பாருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை வாங்க அத்தை, அவங்க பின்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருடி, என்னாச்சுன்னு தெரியாம நம்ம எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பழனி அங்க தானே போனா, பழனிக்கு ஃபோன் பண்றி, பழனி கிட்ட கேட்பலாம், என்ன ஏதுன்னு பழனி கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு, இருங்க அத்தை, நான் போயிட்டு போனை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு போனை எடுத்துட்டு வராங்க. போனை எடுத்துட்டு வந்து நம்ம அதாவது
அதாவது செந்தில் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராரு. வந்த உடனே நம்ம ராஜி, கோமதி, அதாவது மயில் இவங்க 3 பேருமே பயங்கர டென்ஷன்ல நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ராஜி இருந்துட்டு பழனிக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பழனி இருந்துட்டு வீட்லயே போனை வச்சுட்டு போயிடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருடி ராஜி, கண்டிப்பா எங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, என்னோட அம்மாவை பார்க்கணும் போல இருக்குடி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் தான் கேட்டுட்டு இருந்தேன். நம்ம பழனி இருந்துட்டு அப்பதான் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர அழுக. என்னோட ஆத்தாக்கு என்னாச்சு, என் ஆத்தாக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஆத்தா உனக்கு ஒன்றும் ஆகாதுக்குத்தா, கண்டிப்பா உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நிறைய விஷயத்துக்கு நல்லா இருப்ப, உன்னை காப்பாத்திடுவாங்க ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சத்திவேல இருந்துட்டு இங்க பாராத்தா, உன்னோட கடைசி ஆசையே என்கிட்ட சொல்லிட்டே இருந்தியாத்தா, அதை உனக்கு செய்யணும்னு ஆசையா இருக்கா, இனிமே செய்யற ஆத்தா, ப்ளீஸ் ஆத்தா நீ கண்ணை முழிச்சு வா ஆத்தா, நீ ஆசைப்பட்டதான் எல்லாத்தையும் நான் செய்யறேங்க ஆத்தா, ப்ளீஸ் ஆத்தா நீ கண்ணை முழிச்சு பாராத்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஆத்தா அசைஞ்ச மாதிரியே இல்லை, அப்படியே மரம் மாதிரி நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க. போயிட்ட உடனேயே நம்ம ஆத்தாவை அதாவது ஆத்தாவை வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் பண்ணிட்டு நம்ம அப்பத்தாக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நிறைய போயிட்டே இருக்கு. ரொம்ப அவசரமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பழனி இருந்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அத்தா உனக்கு ஒன்றும் ஆகாது அத்தா, உனக்கு நல்ல அதாவது சரியாயிடணும்னு சொல்லிட்டு நான் வேண்டாத கோயிலே இல்லாத்தா, ப்ளீஸ் ஆத்தா நீ இந்த உலகத்தை விட்டு போக கூடாதாத்தா, உனக்காக தான் இந்த வீட்டுக்கு டெய்லியும் நான் வந்து போவேன், இப்போ நீ இல்லைன்னா நான் எப்படி ஆத்தா நான் அந்த வீட்டுக்கு வருவேன், ப்ளீஸ் ஆத்தா நீ எங்களை விட்டு போயிடாத ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோமதி இருந்துட்டு அதாவது அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. நம்ம அதாவது ராஜ் இருந்துட்டு இங்க பாருங்க அத்தை, பழனி சித்தப்பா வேற போனை இங்கேயே வச்சுட்டு போயிருக்கிறாரு, அவரை கேட்டா வச்சு என்ன எதுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜுக்கு ஒரு ஐடியா வருது. குமாருக்கு கால் பண்ணி கேட்டா அவனுக்கு விஷயம் தெரியல, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் படப்படன்னு குமாருக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ண உடனே குமார் வந்துட்டு ஃபோனை எடுத்த உடனே பயங்கர ஷாக்கு. நம்ம ராஜு வந்துட்டு அழுதுகிட்டே பேசுறாங்க. இதெல்லாம் கேட்ட குமார் இருந்துட்டு என்னாச்சு ராஜு, எதுக்காக அழுற, நீ எதுக்காக அழுற, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, மாப்பிள்ளை ஏதாச்சும் சண்டை போட்டாரா, என்ன ராஜு ஆச்சு உனக்கு, நீ அழுகாத ராஜு, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா ராஜு வந்துட்டு அண்ணன் அப்பத்தாக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ராஜு சொல்கிற, அப்பத்தாக்கு என்னாச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணன் நீ வீட்டில் இல்லையாண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ராஜு ஒரு வேலையாக வெளியே வந்தேன், என்னாச்சு என்ன ப்ராப்ளம்னு சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணன் அப்பத்தாவை ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க அண்ணன், அப்பதாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அப்பத்தாக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்றியா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம அப்பத்தா இருந்துட்டு குமார் வந்துட்டு என்ன ராஜாச்சி என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் தெரியலையே, நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. நம்ம குமார் வந்துட்டு ரொம்பவே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உடனே நம்ம ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம குமார் வந்துட்டு அதாவது சத்திவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சத்திவேல் வந்துட்டு ஃபோனை எடுத்த உடனே குமார் அப்பத்தா ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ என்னப்பா ஆச்சு, அப்பத்தாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பத்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கடா, ரொம்பவே சீரியஸாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் தான்ப்பா இருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அப்புறம் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் குமார் வந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு அப்பதான் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு உடனே நம்ம குமார் வந்துட்டு சக்திவேலையும் முத்துவேலையும் பார்த்து அப்பா என்னப்பா ஆச்சு, பெரியப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைடா பழனி வந்த உடனே அப்பத்தா கிட்ட பேசணும்னு சொன்னான், நீ போயிட்டு உள்ளே பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம பழனி இருந்துட்டு உள்ளே போயிட்டு பார்த்த உடனே அப்பதான் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பழனி எங்ககிட்ட எல்லாம் சொன்ன உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டோம்னா அப்பதான் இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா,
உங்களால தான் இப்போ அப்பத்தா இப்படி இந்த நிலைமையில இருக்காங்க. அப்பத்தா ஒரு கடைசி ஆசையை ஒன்று சொல்றாங்க. அதை நிறைவேற்றி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ வெட்டி கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல இருந்துட்டு இங்க பாரு குமாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிறுத்துங்க பெரியப்பா, நீங்க பண்றது கொஞ்சமாவது சரியா இருக்குதா? இப்போ அவங்க கடைசி ஆசையை நிறைவேற்றினா உங்களுக்கு என்ன இருக்கு? கடைசி காலத்துல அவங்க ஆசைப்பட்டது ஒன்று நடக்கலன்னா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். நீங்க அதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஏற்கனவே ஒரு டைம் உடம்பு சரியில்லாயி எப்படி அழாதீங்க? அப்போ கூட உங்களுக்கு புத்தியே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேலும் சத்திவேலும் என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியாக நின்றுடுறாங்க. நம்ம குமார் வந்துட்டு நிறைய கேட்டுட்டே இருக்காங்க. மாரியும் வடிவும் கரெக்டாக கேட்ட குமார், நாங்களும் அதே தான் கேட்குறோம். இவங்க வெட்டி கௌரவத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன கோமதி வீட்டுக்காரும் என்ன குறைஞ்சிட்டாங்க? நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன கௌரவம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம முத்துவேலும் சக்திவேலும் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே அதாவது சத்திவேல இருந்துட்டு குமாரை பார்த்து, இங்கே பாரு குமார், நீ ஓவரா பேசிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கப்பா, நீ இத்தனை நாளா நீங்க கேட்டிருக்கிறத நீங்க சொன்னதை கேட்டுட்டு இருந்ததுனால தான் இப்போ இந்த நிலைமையில ஆயிருக்கு. இப்போ அப்பத்தாக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு போயிட்டு அப்பத்தாவை அந்த கண்ணாடி வெளியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம அப்பத்தான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம அப்பத்தாக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மாரியும் வடிவும் ரொம்பவே டே குமார் அப்பத்தாக்கு அதாவது அத்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜு இருந்துட்டு குமாருக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணன் அப்பத்தா எப்படின்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், குமார் வந்துட்டு அழுதுகிட்டே பேசவும் நம்ம ராஜு வந்துட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க. அப்பத்தாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதெல்லாம் கேட்ட ராஜு இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, என்னென்ன சொல்கிற, அப்பத்தாக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழக ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே கோமதியும் நம்ம பாண்டியனும் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்களா? அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.